தமிழ்ல இதே வரைக்கும் ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோனா அது பிக் பாஸ் தான். சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கடந்த 8 சீசன்லயுமே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சீசன்லயுமே ஒரு புது கான்செப்டோட தான் இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு போன சீசன்ல ஸ்டார்ட் ஆகும் போதே பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனின்ற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். அது இன்னுமே சுவாரஸ்யமா தெரியணும்ன்றதுக்காக பாய்ஸ்ல இருந்து ஒரு வாரம் இந்த பக்கம் போறதும் கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு ஆளு அந்த பக்கம் வரதுமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கோட ஸ்டார்ட் ஆச்சு அந்த பிக் பாஸ் சீசன் 8. அந்த வகையில இந்த சீசன் 9லயுமே ஒரு புது கான்செப்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அது என்ன கான்செப்ட், இந்த சீசன் 9ல கண்டஸ்டன்ட் யார் யாரு அண்ட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ பத்தி நம்ம இந்த வீடியோல பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய உயரங்களை தொடுவதற்கான தொடக்க நாள் தொடங்கலாமா? இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஹோஸ்ட் பண்றது யாரும் பாத்தீங்கன்னா போன சீசன் ஹோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி தான் இந்த வருஷமும் ஹோஸ்ட் பண்றாரு. கடந்த சீசன் 1ல இருந்து 7 வரை கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்ப எம்பி ஆயிட்டாரு. சினிமாக்காகவும் அவருக்காகவும் ஏஐ படிக்க போறோம்னு சொல்லி நிறைய ஒரு வேலைகள் இருக்கிறதுனால அவர் ஹோஸ்ட் பண்ண கண்டினியூ பண்ண முடியாம விஜய் சேதுபதியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே ரொம்ப வருஷமா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அது வேற ஆள் மாறும் போது அதுல நிறைய கிரிட்டிசைஸ் வரும். அந்த வகையில விஜய் சேதுபதிக்குமே சீசன் 8ல நிறைய வந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி சீசன் 8ல அவரோட ஹோஸ்டிங் நல்லாவே சுவாரஸ்யமா இருந்ததுனால சீசன் 9லயுமே அவரே கண்டினியூ பண்றாரு. இந்த பிக் பாஸ் வீட்டை பத்தி பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு லிவிங் ஏரியா, ஒரு கார்டன் ஏரியா, ஒரு கன்ஃபெஷன் ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், பிளஸ் இன்ட்ரெஸ்டிங்கா ஜெயிலு அண்ட் முக்கியமா கேப்டன் ஆவறவங்களுக்குமே ஒரு தனி பெட்ரூம்னு சொல்லி இந்த மாதிரி காமனா உள்ளது எல்லாத்தையுமே வச்சு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சேர்த்து ஒரு பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட வீட்டை. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே கண்டஸ்டன்ட் உள்ள வரதுக்கு முன்னாடி ரெட் பேட்சா ப்ளூ பேட்சான்ற மாதிரி அவங்க என்ன பேட்ச் எடுக்க போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் ஆகுது இந்த பிக் பாஸ் சீசன் 9. அந்த ரெட் பேட்ச் என்ன ப்ளூ பேட்ச் என்னன்றதுமே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் பேட்ச்ல உள்ள உங்களுக்கு தனி ரூமும் ப்ளூ பேட்ச் எடுத்தவங்களுக்கு ஒரு பிரீமியமான தனி ரூமும் கொடுத்திருக்காங்க இந்த பிக் பாஸ். பொதுவா இந்த கண்டஸ்டன்ட செலக்ட் பண்ற விதத்துல இந்த விஜய் டிவிக்கு எப்பயுமே ஒரு கான்ட்ரோவர்சியலான, அதாவது அந்த செலக்ஷன்ல எப்பயுமே ஒரு கிரிட்டிசைஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இந்த பிக் பாஸ் விஜய் டிவில உள்ளவங்களே போடுறாங்க, டேலண்டான யாரையுமே மக்களை யாரையுமே எடுத்து போட மாட்டாங்கன்ற ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த சீசன் அதுக்கு மாறா வெறும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸே எடுத்து போட்டிருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9ல. இன்ஃப்ளூயன்சர் எடுத்து போடுறது பிரச்சனை இல்ல, அதுலயும் டேலண்டா உள்ளவங்களை எடுத்து போட்டா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த சீசன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா டேலண்டா இருக்கவங்களை தாண்டி யார் மோர் பாப்புலாரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து கடந்த 2-3 வருஷத்துல யாரெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்ல இருந்தாங்களோ அவங்கள தூக்கி கண்டஸ்டன்டா போட்டு வச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9ல. கிட்டத்தட்ட 20 கண்டஸ்டன்ட் ஆரம்பத்திலே இறக்கி விட்டுட்டாங்க இந்த சீசன் உள்ள. அது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர், மாடல் அரோரா, ஆக்டர் FJ அதிசயம், DJ பார்வதி, சோஷியல் மீடியா பாப்புலர் துஹார், ஆக்டர் கனி திரு, டைரக்டர் பிரவீன், ஆக்ட்ரஸ் ஆதிராய், குக்வித் கோமாளில வந்த விஷாலி கெமி, டான்சர் ரம்யா ஜோ, கானா சிங்கர் வினோத், ஆக்ட்ரஸ் வியனா, ஆக்டர் பிரவீன், ஃபிஷர் கேர்ள் சுபிக்ஷா, மாடல் அப்சரா, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் நந்தினி, ஆக்டர் கமருதீன், ஸ்டாண்ட் அப் காமெடியன் விக்ரம், ஆக்டர் சபரிநாதன், அகோரி கலையரசன் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் பாப்புலரா உள்ளவங்களை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த சீசன் 9ல. எப்பயுமே செலக்ஷன்ல இந்த பிக் பாஸ் ஒரு கான்ட்ரோவர்சி ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும். விஜய் டிவி காரங்களை எடுத்து போடுறாங்கன்ட்டு. அதுக்கு மாறா இந்த வாட்டி டிஃபரெண்டா இன்ஃப்ளூயன்சரை பாப்புலாரிட்டியை எடுத்து போட்டிருக்கிறதுல இன்னும் பெரிய கான்ட்ரோவர்சியை தான் ஃபேஸ் பண்ணுது இந்த விஜய் டிவி. ஏன்னா ஒரு டேலண்டா இருக்கிறவங்களை தூக்கி போட்டு அவங்கள வளர்த்து விட்டா அது கண்டிப்பா பாராட்டத்தக்கது. பட் டேலண்ட்டை தாண்டி பாப்புலாரிட்டியா இருக்கிறவங்களை தூக்கி போட்டு இந்த முறையும் கான்ட்ரோவர்சியை ஃபேஸ் பண்ணுது சீசன் 9. பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ. அது உள்ள வரணும்னாலே அதுக்கு ஏகப்பட்ட செலக்ஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் இருக்கு. முக்கியமா டேலண்ட் உள்ளவங்கள தான் செலக்ட் பண்றாங்கன்ற மாதிரி விஜய் டிவி எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இப்ப இருக்க செலக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இது எப்படி போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா இந்த மாதிரி கோமாளித்தனமான வீடியோ போட்டா நம்ம உள்ள வந்துடலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சீசன் 9ஓட செலக்ஷன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத வரையும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த மாதிரி போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா நாளைக்கு எல்லாருமே இந்த மாதிரி கோமாளித்தனமான வீடியோ போட்டு உள்ள வரலாம் அப்படின்ற தாட்ஸோடயே, அதுவும் பிக் பாஸ் உள்ள வரணும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி கோமாளி
புத்திசாலித்தன வீடியோ போடுவாங்கன்ற மாதிரி எக்ஸாம்பிளா அமையுது இந்த செலக்ஷன். இந்த செலக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி கண்டிப்பா இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாலிட்டி ஷோவா இருக்கும்ன்றத நம்புறோம். அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்டிங்லயே சுவாரஸ்யமா தண்ணி எந்த அளவு யூஸ் பண்ணணும், எப்படி தண்ணி வரும், பாத்ரூம்ல எப்படி வரும்ன்றத ஸ்டார்டிங்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க இந்த சீசன் 9. அது பாக்குற நமக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருக்குமே தவிர்த்து உள்ள இருக்கவங்களுக்கு அது பெரிய கஷ்டம் தான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன்ல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. கடந்த பல சீசனா இந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி விடுறத அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஆனா இந்த சீசன்ல ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியோடய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பயும் போல பிக் பாஸ் வெல்கம் பண்ணிட்டு அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல இருந்த லெட்டரை படிச்ச கனிக்கு பாராட்டியும் கொடுத்துட்டு இந்த வாட்டரை எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஒன்னு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப கடுமையா இருக்க போகுதுன்றத தெரிவிக்கிறாரு ஆரம்பத்திலே. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன்ல வர போட்டிகளும் சரி, இங்க சர்வே பண்றதும் சரி ரொம்ப கடினமானது. இதெல்லாம் நீங்க கடந்தாதான் 100 நாளுக்கு அப்புறம் வெற்றியாளரா வருவீங்கன்றத ரொம்ப சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறாரு பிக் பாஸ். செலக்ஷனை தாண்டி மத்த எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த இந்த பிக் பாஸ் போக போக எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு நாளுமே பார்ப்போம். அண்ட் கண்டஸ்டன்ட் என்ன மாதிரி சுவாரஸ்யமா விளையாடுறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம சேனல்லையுமே இனிமே எவ்ரி வீக் இந்த பிக் பாஸ்ல என்னெல்லாம் நடக்குது, வாரத்துல 7 நாள்ல அந்த 5 நாள் டெய்லி ஷோல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வருது அப்படின்றது எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் எடுத்து ஒரு சின்னதா ரீகேப் அண்ட் சாட்டர்டே சண்டேவோட எபிசோடையும் பார்த்துட்டு மொத்தமாவே ஒரே வீடியோவா ரிவ்யூ பண்ணி எவ்ரி வீக் ஒன்ஸ் ஒரு வீடியோவை அப்லோட் பண்றோம். சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோவை பாருங்க. இதை தாண்டி நிறைய மூவிஸ்க்கான ரிவ்யூமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதையுமே பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.